லூக்கா 4 அதிகாரம் வசனம் 1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. வசனம் 2. 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களிலே அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. வசனம் 3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். வசனம் 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனம் 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனம் 5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. வசனம் 6. இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் அவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். அவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு அவைகளையே கொடுப்பேன். வசனம் 7. நீ என்னையே பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். வசனம் 8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனம் 9. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேலே அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரரையானால் அங்கிருந்து தாழ குதி. வசனம் 10. ஏனெனில் உம்மை காக்கும் படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றார். வசனம் 11. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்மை கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். வசனம் 12. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரே பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது என்றார். வசனம் 13. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். வசனம் 14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலேயே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. வசனம் 15. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்த எல்லாரிலும் புகழ்பட்டார். வசனம் 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வசிக்க எழுந்து நின்றார். வசனம் 17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது. வசனம் 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திருக்கும் சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நெருங்கொண்டவர்களாய் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைகளையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். வசனம் 19. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரஸ்துவப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. வசனம் 20. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேலே நோக்கமாயிருந்தது. வசனம் 21. அப்பொழுது அவர் அவர்களிடையே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். வசனம் 21. அப்பொழுது அவர்கள் அவருடனே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினமே நிறைவேறிற்று என்றார். வசனம் 22. எல்லோரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்தும் ஆச்சரியப்பட்டு, அவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். வசனம் 23. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடியே கப்பர்நாகும் ஊரிலே
உன்னாலே செய்யப்பட்ட கிரிகைகள் இவைகளோ அவைகளையே உன் ஊராகிய இவ்விடத்திலே செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். வசனம் 24. ஆனால் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 24. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த பொழுது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். வசனம் 26. ஆயினும் எலியாவே சீதேன் நாட்டில் உள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டானொழியே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திலும் அனுப்பப்படவில்லை. வசனம் 27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே இஸ்ரவேலுக்குள் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 28. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. வசனம் 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டியிருந்த செங்கத்தனை மலையில் சிங்காரத்திலிருந்து அவரை தலை கீழே தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். வசனம் 30. அவரோ அவர்களை நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். வசனம் 31. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் பட்டணத்திற்கு வந்து ஓய்வு நாட்களிலே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். வசனம் 32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 33. ஜெப ஆலயத்திலும் அசுத்த ஆவி பிடித்து இருந்த ஒரு மனுஷனே இருந்தான். வசனம் 34. அவன், ஐயா, நாசரேனாகிய இயேசுவே, உங்களுக்கும் உமக்கும் என்ன? தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தம் இட்டான். வசனம் 35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. வசனம் 36. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு. வசனம் 36. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார்கள். வசனம் 37. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களெல்லாம் பிரசித்தமாயிற்று. வசனம் 38. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தார்கள். அவருக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். வசனம் 39. அவர் அவரிடத்திலே குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள். வசனம் 40. சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளினாலே வருத்தப்பட்டார்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். வசனம் 41. பிசாசுகளும், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேசவிடாமல் அதட்டினார். வசனம் 42. உதயமான போதோ அவர்கள் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார்கள். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்திலே வந்த ஜனங்கள் விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். வசனம் 43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்
இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். வசனம் 44. அந்தபடியே வசனம் 43, அவரே அவர்களுக்கு நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். வசனம் 44. அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணின கொண்டே வந்தார்.